ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெடிமேட் சுடிதார் டாப்போ இல்லை பாவாடை சட்டையோ இந்த மாதிரி ரெடிமேட் இருக்கிறதுல கை ஜாயினிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சிலது வந்து நம்ம ப்ளவுஸ் மாதிரி ரவுண்டு கை ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒரு சில டாப்பில் கைக்கு மேலே ஷோல்ட்ரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அந்த பைப்பிங் உள்ளே போகாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இதில் தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒயிட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இதனோட கிளாத் பார்த்திங்கன்னா நெட்டு கிளாத்து தான். கை வந்து நெட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே எல்லா ட்ரெஸ்லேயுமே பேக் சைடு கை தான் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் நான் கை ஸ்டிச் இப்போ கை வந்து இது ஏற்கனவே பாடி பார்ட் ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. அதாவது கரெக்டாக ரவுண்டு கை ஜாயினிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ கை பீஸும் நம்ம அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எல்லா 2 பீஸும் ஒன்றா ஜாயின் பண்ணி தையல் போட்டிருக்கு. இப்போ நான் கை மார்க் பண்ணுறேன். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா, ஷோல்ட்ரு பக்கம் இருக்கிற இடத்துல நம்ம கையோட அந்த மேல் அளவு ஷோல்டர் அளவே கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பார்க்குறேன். அப்படியே வச்சு நான் எப்படி பார்க்குறேன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எந்த இடத்துல முடியுதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. கரெக்டாக அப்படியே வச்சுட்டு வந்தேன். கீழே வைக்கிறதுக்கு இதுவாக இருந்தால் இந்த மாதிரி மேலே கூட இந்த மாதிரி கரெக்டாக அதே அளவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையலுக்கு வரைக்கும் எவ்வளோ நம்ம துணி விடுவோமோ அதை பார்த்துட்டு வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இந்த பீஸ் பார்த்திங்கன்னா வலை வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. அதாவது 2 கையும் ஜாயின் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த பீஸை தனித்தனியாக பிரிச்சிடலாம். பிரிக்கும் போதும் ரொம்ப பொறுமையாக பிரிக்கணும். ஏன்னா இது நெட்டு கிளாத்துன்றதுனால கிழியறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ரொம்ப பொறுமையாக தான் பிரிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு அதை ஸ்பீட் பண்ணி காமிக்கவே வேகமாக தெரியும். ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக தான் அதை பிரித்தேன். ஒரு நூல் நம்ம எடுத்துட்டாலே முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி பிரிக்கும்போது அது தானாக வந்துடும். அப்படி தான் நான் எடுத்தேன். இந்த மாதிரி இதுக்கெலாம் பிரிக்கிறதுக்கெலாம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஆரி நீடில் வந்து மொனை உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீடில் தான் இதுக்கு, அப்புறம் பாபின் த்ரெட் சுத்த இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி இப்போ நம்ம 2 பீஸும் பிரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸும் எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற ஒரு பீஸை எடுத்து நம்ம சென்டராக மடிச்சுப்போம். கரெக்ட் அளவாக வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை நான் எப்படி மார்க் பண்ணுறோன்றத சொல்கிறேன். இந்த மாதிரி மேலே அந்த பாடி பார்ட்டில் கை பீஸை கரெக்டாக மடிப்புக்கு மடிப்பு வச்சுட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி நமக்கு பிடிச்சிட்டு வந்தால் கீழே பாடி பார்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட். இப்போ இந்த இடத்துல வருது, நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் இருக்கா, அந்த பீஸையும் நம்ம எடுத்து இதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தான் ஒன்று கரெக்டாக தானே மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அது மேலேயே வச்சு நான் இன்னொரு பீஸையும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கையை நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு கை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பாடி பார்ட் கூட ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு நான் 2ஆக மடிச்சுட்டு பாப்பாவோட கையளவு என்னவோ அந்த அளவுக்கு நான் தையல் போட்டுட்டு வந்துடுறேன். அக்குள் பக்கம் அங்கே ஹாம்போலாண்ட வரும்போது வரைக்கும் நம்ம என்ன மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல தையல் முடிகிற மாதிரி தையல் போட்டுட்டு வரேன். எங்கே நான் மார்க் பண்ணனோ அந்த இடத்துல தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த இன்னொரு பீஸையும் தையல் போட்டுக்கலாம். ஒரு சிலது வந்து இந்த மாதிரி பைப்பிங்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். அப்படியே நம்ம ப்ளவுஸ் மாதிரி ரவுண்ட் கை அடிக்கிற மாதிரி அடிச்சிடலாம். இல்லை ஸ்ட்ரெயிட் பீஸாகவும் பிரித்து அடிக்கலாம். ஆனால் இது வந்து என்ன பண்ணாலுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மேலே பைப்பிங் தெரியும். அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ நான் அடிச்சிட்டேன். அடுத்து இந்த மெயின் கிளாத்தில் பாடி பீஸில் முள் படும்போது உடையும். அந்த மாதிரி ஸ்டோன் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு தான் அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். கையோட சென்டரும் பாடியோட சென்டரும் நம்ம ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி வைக்கிறேன்னா, இப்போ நம்ம கையும் நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம், பாடி பீஸும் நல்ல பக்கம் தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே நல்ல சைடு தான் இருக்குது. இப்போ கையோட அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு ஜாயின் பண்ண இடத்த
நான் பாடி பீஸோட ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் கோட்டில் இந்த பாருங்கள், கீழே எடுத்துகிட்டு போய் இந்த பீஸை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் நான் வைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எப்போவுமே கை ஜாயினிங்க்கு எவ்வளோ விடுவோம்? 1/4 இன்ச்சு விடுவோம். அந்த 1/4 இன்ச்சில் தான் நான் இப்போது தையல் போட்டுட்டு வரேன். மெயின் கிளாத்து, அந்த கிளாத்துக்குள்ளே இந்த வலை பீஸ் வந்து வெறும் 1/4 இன்ச்சு மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே வெளிப்பக்கம் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த சைடில் இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு மட்டும் வச்சு ரொம்ப பொறுமையாக நான் தையல் போடுறேன். ஏன்னா இந்த பாடி பீஸ் வந்து டிசைனாக இருக்கிறதுனால முள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ரொம்ப பொறுமையாக தான் தையல் போட்டுட்டு வரேன். இழுக்கவே இல்லை, இழுக்காமல் அப்படியே இருக்கிறதே அப்படியே வச்சு தான் நான் தையல் போட்டு வரேன். 1/4 இன்ச்சில் கரெக்டாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி ஓரத்தில் வச்சு நான் தையல் போட்டு வரேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. அந்த மார்க் பண்ணுற அளவை கரெக்டாக மார்க் பண்ணால் நமக்கு எந்த சுருக்கமும் இருக்காது, இழுத்து தைக்க வேண்டியதும் இருக்காது, கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்து மடித்து தைக்க வேண்டிய வேலையும் இருக்காது. ரொம்ப ஈஸி தான். இப்போது ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம். அதாவது ஒரு பாதி ஃப்ரண்ட்டு ஃபுல் இப்போ முடியுது. அடுத்து நம்ம பேக் ஸ்டிச் வரப்போகுது. இப்போ ஃப்ரண்ட் பக்கம் முடிஞ்சு இப்போ பேக் ஸ்டார்ட் ஆகுது. இதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து கீழே இருக்கிற இந்த கையை நான் இப்படி உள்பக்கமாக, அதாவது மேல் கை பக்கமாக நான் வெளியே எடுத்துட்டு இப்போ எப்பயும் போல் அதே மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு பாதிக்கு கை பீஸ் வந்து உள்ளே இருக்குது, அடுத்த பாதிக்கு கை பீஸ் வந்து நான் மேலே எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுற நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். எந்த சுருக்கமுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எங்கேயாவது கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்து நான் மடித்து விட்டேன்னா எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து அப்படியே நான் முடிச்சிட்டேன். எங்கேயுமே கிளாத் எக்ஸ்ட்ரா இல்லை. கரெக்டாக அந்த பைப்பிங்கும் நமக்கு நல்லாவே வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவும் பாருங்கள். பாய்.